பாப்பா இங்க வாங்க. சொல்லுங்கண்ணா. என்ன பாப்பா எல்லாரும் பேக்கும் கையுமா எடுத்துட்டு எல்லாம் கிளம்பிட்டீங்க? முதியோர் இல்லம் போறோம்ண்ணா. முதியோர் இல்லம் போறீங்களா? எதுக்காக? அங்க இருக்கிற முதியோர்களை சந்திச்சு அவங்களுக்கு உணவு, அப்புறம் நம்மளால முடிஞ்ச துணிமணிகள் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்காக போறோம்ண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோண்ணா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே, வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள்மே காத்து பராமரிப்பவர்கள் அன்பு இறைவா, முதியோரிடத்திலே இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் அம்மாமார்களையும் ஐயாமார்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை அருள் புரியுமாறு நன்றாக உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளி ஊடு வாழும் மலர் போலாவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே.
இன்னைக்கு முதியோர் இல்லம் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்க அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபாதர். எங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. அவங்க பிளஸிங் பண்ணது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மூலியமா இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. குட் குட். அவங்க கூட பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கு, அன்புக்காக எவ்வளவு ஏங்குறாங்கன்னு தெரிஞ்சு ஃபாதர். அந்த கதைகளை கேட்கும் போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நம்ம வெளியே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஃபாதர். ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு கஷ்டமே இல்லைங்கிற மாதிரி தோணுது ஃபாதர். இங்க எவ்வளவு பேர் தனிமையில வந்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்காங்க. பல அனுபவங்களை இந்த இந்த இடம் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க இங்க விசிட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபாதர். தம்பி உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு முன்னாடி இது மாதிரி நான் போனதில்ல. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்ததில்ல. இதோட ஒரு டைமோட நிப்பாட்டாம இனிமே நான் அடிக்கடி வரலான்னு இருக்கிறேன். வெரி குட். அடிக்கடி வாங்க, நீங்களும் வாங்க இவங்களோட. கண்டிப்பா அவர் இந்த மாதிரி முடியாதவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. என்னால் முடிஞ்சுன்னா எப்போ வேணா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். நீங்களே இன்னைக்கு நாளில் வந்து இவங்களை சந்திச்சு நிறைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் வந்தது. கால் பேசுங்க.